அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370 98370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சி ஆகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். புரட்டாசி மாதத்தில் நம்ம ரிஷபராசிக்கு நன்மைகள் நடக்குமா, தீமைகள் நடக்குமா, ஏதாவது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தமே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவோமா, இப்படிலாம் பலவிதமான கனவுகளோடும் ஆவலோடும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாத பயிற்சியிலையும் நம்ம இந்த மாத பயிற்சியை தெளிவாக பார்ப்போம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருந்தார். பட் அதிசாரம் அப்படிங்கிற வகையில் அவர் 3ஆம் இடத்துக்கு போவார். இப்போதைக்கு போகலை, போனால் 3ஆம் இடத்துக்கு போவார். அப்போது இப்போ 2ல் தான் இருக்கார். குடும்ப ஒற்றுமை மேம்படும், குடும்ப சந்தோஷங்கள் அதிகரிக்கும், வருவாய் அதிகரிக்கும், பேச்சால் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதனால் புதிய தொழில் ஏற்படும், தொழில் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள், தாயார் தாப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள், பேச்சு திறமை வெளிப்படும். உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்த பலவிதமான விஷயங்கள்லாம் இப்போ வெளியில் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு உள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வாக்குஸ்தானம் வலுப்படுது. பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், முடித்திருத்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இயற்கை பொருட்கள், நேச்சுரல்ஸ், ஹெர்பல்ஸ், மூலிகை பொருட்கள், இதெல்லாம் வியாபார மன்றங்களுக்கு மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. திருமண யோகம் ஏற்படுது. தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை விவாகம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல சுக்கிரன், கேது மிகச்சிறப்பு. ராசிநாதன் 4ல், சூரியனுடைய வீட்டில். அரசாங்க காரியம் அனுகூலம்.
ராஜாவுக்கு சமமாக வந்து பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அரசியலெல்லாம் இருந்தால் பயங்கரமான ஒரு முன்னேற்றம், எதிர்பார்க்காத பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள். அரசாங்கத்தில் நமக்கு தான் காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கடன் நீங்கள் ஒரு மாதம் ஆயிரம் நினைப்பீங்க, 2 நாளில் அந்த காரியம் முடிஞ்சிடும். டக்குன்னு முடியும். அரசு பணிக்காக விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் கூடி வரும். குறிப்பாக நாளில் சுக்கிரன் கேது இருக்கிறதுனால தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள், பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடியும். வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி துறை இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடும். வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் ஏற்படும். கேது இருக்கிறதுனால நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. மிகச் சிறப்பான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. புதன் வீட்டில் சூரியன், புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ தகப்பனார் வழி சொத்துக்கள், பிதிருராஜ்ய சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. தகப்பனார் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களில் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை விலகும். நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தகப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வு ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு வாரிசு பாக்கியம் ஏற்படும். 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன், சில பேருக்கு கடன் தொல்லைகள் ஏற்படலாம். ஏன்னா ரணரோக சத்ருஸ்தானத்தில் கடன் காரகன் செவ்வாய் அங்கேயே இருக்க, ரணம்னா கடன் தொல்லைகள் அதிகரிக்கலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள், மறைமுக எதிரிகள், 10 விதமான எதிரிகள் உண்டு. ஹிதசத்ரு, அகிதசத்ரு, அந்தசத்ரு, பகிஷத்ரு, குடும்பசத்ரு, குரூரசத்ரு, விஷசத்ரு, வஞ்சகசத்ரு, அனுகூல சத்ரு, பந்து சத்ரு, மித்திரசத்ரு, ஸ்நேகசத்ருன்னு சொல்லிகிட்டே போவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிரிகள் மூலமான தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் நோய்வாய்ப்பட வேண்டிய அமைப்பு, மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய அமைப்பு இதெல்லாம் உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட புதன் இருக்கிறதுனால உயர்கல்வி உண்டாகும். உயர்கல்வியில் சிறந்து விளங்கலாம். பிஜி பண்ணுறவங்களாம் எந்த துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கலாம். மாணவர்களும் சிறந்து விளங்கலாம். 7, 8, 9 ஒன்றுமில்ல. 10ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வெளிநாடு போக்குற அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் தொழில் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாக ரிஷபராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.